வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல மே 1 வந்து சூர்யா அவங்களுடைய ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துட்ருக்கு. இந்த படத்தின் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படின்றத தாண்டி சூர்யா அவங்களுக்கு போட்டியாக இன்னொரு படமும் வந்து ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னா, சசிகுமார் மற்றும் சிம்ரன் அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து மே 1 ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு வந்து திட்டமிட்டிருக்காங்களாம். அதை பற்றின அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதன்படி வந்து ஏற்கனவே சசிகுமார் சிம்ரன் அவங்களுடைய நடிப்பு வந்து பிரமாதமாக பேசப்படுது இந்த படத்தில். இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறப்பவே தெரியுது. இது ஒரு காமெடியான ஒரு ஜேர்னரில் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. இவங்க 2 பேருடைய நடிப்பு பார்க்கும் பொழுது இந்த படத்தில் ஒரு செம்ம காம்போவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எந்த அளவிற்கு மக்களை வந்து பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகுது, அதுவும் ரெட்ரோ படம் வேற ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோடைய போட்டியில் இந்த படம் வந்து வின் பண்ண போதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, குட் பேட் அக்லி படம் வந்து மரண வெயிட்டிங்ல இருக்கு. இன்னொரு பக்கம் அஜித் சார் வந்து கார் பந்தயத்தெல்லாம் பிஸியா இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டா வந்து அஜித் சார் கூட வந்து நாங்கள் போட்டோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சில சமூக வலைதளங்கள்ல வந்து பதிவிடுறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து அவருடைய ரசிகர் ஒருத்தருக்காக வந்து அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாரு. அஜித் அவர்கள் வந்து பொதுவாகவே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ண மாட்டாரு. சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாம போட்டோஸுமே வந்து போட மாட்டாரு. ஆனால் இப்போ ரசிகர்கள்லாம் வந்து அஜித் சார் கூட வந்து போட்டோ எடுக்கிறத வந்து ரொம்ப பெருமிதமா வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து போட்டோஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த வகையில் அஜித் சார்கிட்டயே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் ஏகே தான்ப்பா அப்படின்ற மாதிரி புகழ்ந்துட்டு இருக்காங்க. இவரோட பெண் ரசிகை ஒருத்தர் எடுத்த போட்டோ வந்து இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு இன்னொரு படமும் ரிலீஸ் ஆக போகுது. பிரசாந்த் நீல் அவங்களுடைய இயக்கத்தில் NTR 31 படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. என்னப்பா இந்த படத்துக்கு இருக்கிற ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆனப்போ தான் KGF படமும் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பிரசாந்த் நீல் அவங்களுடைய டைரக்ஷனில் KGF-உம் இன்னொரு பக்கம் பீஸ்ட் படமும் வந்து ரிலீஸ் ஆகி KGF படம் அதிக அளவில் வந்து மக்களால் கொண்டாடப்பட்டுச்சு. அதே வகையில் இப்போ ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுற அதே நாள் தான் பிரசாந்த் நீல் அவங்களுடைய இன்னொரு படமான NTR 31 படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். மறுபடியும் 2 படங்கள் வந்து மோதப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது விரைவில் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, அஸ்வத் மாரிமுத்து அவங்களுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய நடிப்பில் வெளியான டிராகன் படம் ஒரு மிகப்பெரிய வசூலை குவிச்சதோட பிரதீப் ரங்கநாதன் அவங்களுக்குமே பயங்கரமான புகழை தேடி தந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்க நிறைய நடிகர்களை போய் சந்திச்சாங்க. இப்போ சமீபத்தில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கள சந்திச்சு வந்து பாராட்டு வாங்கியிருந்தாங்க. தனுஷ் அவர்களுமே வந்து பாராட்டி இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் சாரை வந்து சந்திச்சு அவங்க கிட்ட வந்து கலக்குறீங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவங்க சொன்னதாகவும் அதோடைய மகிழ்ச்சியை வந்து அவங்க பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் அஸ்வத் வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்ற மாதிரி அவருடைய பாணியில் வந்து நிறைய பதிவுகள்லாம் வந்து போட்டுட்ருக்காரு. அந்த வரிசையில் இப்போ இந்த டிராகன் படம் வந்து ஒரு பெரிய ரீச் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த படத்தின் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எல்லைக்கேன்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் அவங்களுடைய டைரக்ஷன்லையும் பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து படம் பண்ணுறாரு. இப்போ அடுத்து பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய 4வது படத்திற்கான அப்டேட்டையுமே வந்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் மமிதா பைஜு அவங்களுடைய நடிப்பில் ஒரு படம் வந்து உருவாக இருக்கு. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து நாளைக்கு காலையில் 11:07 ஷார்ப்பாக வந்து பதிவிடுறாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து எப்படி இருக்குது, அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வச்சு வந்து கெஸ் பண்ண முடியும். எப்படி வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, மார்ச் 21 ஒரு பக்கம் L2 படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இன்னொரு பக்கம் வீரதீர சூரன் படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. வீரதீர சூரன் படத்திலிருந்து வெளிவந்த எல்லா பாடலுமே ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்றத தாண்டி இப்போ ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐலா அல்லல்லா அப்படின்ற ஒரு சாங் வந்து பயங்கரமான சியான் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு கிராமத்தில் இருக்கிற விக்ரம் சாரை வந்து பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேக்ல போய் நம்ம வந்து விக்ரம் வந்து பார்க்குற மாதிரி தான் இந்த படத்துடைய கதையும் அமைஞ்சிருக்கு, அவருடைய நடிப்பும் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வீரதீர சூரன் படம் சியான் ரசிகர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் வந்து ஒரு குறைந்த நாட்கள் தான் இருக்குது வீரதீர சூரன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ரெட்ரோ படத்திற்கு அப்புறமா RJ பாலாஜி அவங்களுடைய இயக்கத்தில் சூர்யா 45 படம் வந்து அதோடைய அப்டேட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான
எதிர்பார்ப்பு இருக்கு. சாய் அபியங்கருமே வந்து இந்த படத்துல மியூசிக் பண்றாரு அப்படின்றது இந்த படத்துடைய இன்னும் கொஞ்சம் பிளஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி அப்படின்னாலே கண்டிப்பா வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ அந்த படத்துல இருந்து ஒரு சாங் வந்து முடிச்சிருக்கிறாங்களாம். சாய் அபியங்கர் அவங்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் வெளிவந்த பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வைப் தரக்கூடிய பாடல்களாக இருந்திருக்கு, ஹிட் அடித்த பாடல்களாகவும் இருக்கு. அப்படின்றதுனால இந்த சூர்யா 45 படத்துலையுமே சாங்ஸ்லாம் வந்து எப்படி வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு பாடல் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ரெட்ரோ படத்திற்காக தான் வந்து அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க. ரெட்ரோ படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆர்ஜே பாலாஜி அவங்களுடைய படங்கள் பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து ஒன்றா ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக நம்ம முதல் பாடலை விரைவிலேயே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி குழு தந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ அந்த சாங் வந்து எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, அனுராஜ் மனோகர் அவங்களுடைய இயக்கத்தில் நரிவேட்டை அப்படின்ற படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. இது ஒரு மலையாள படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சமீபத்திலேயே வந்து மலையாள இயக்குநர்கள் மலையாள நடிகர்கள் எல்லாமே தமிழுக்கு வரதும், அதே மாதிரி தமிழ் இயக்குநர்கள் மலையாளத்தில் படம் பண்ணுறதும் காலங்காலமாக இருந்துட்டு இருந்தாலும் இப்போ சமீப காலமாக இது அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ கூட பராசக்தி படத்தில் பேசேஜ் ஜோசப் அவங்க வந்து அறிமுகமாகறாங்க. அது மட்டும் இல்லாமல் டொவினோ தாமஸ் போன்ற பலருமே வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்களா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். எது தமிழ் படம் எது மலையாள படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற அளவிற்கு 2 படங்களுமே ஊடுருவி இருக்கு. அந்த வகையில் இப்போ மலையாள படத்தில் முதலா அறிமுகமாகிறாரு நடிகர் சேரன் அவர்கள். அவர் நிறைய தமிழ் படத்தை இயக்கி நடிச்சிருந்தா கூட இப்போ முதலா வந்து மலையாள படத்தில் அவர் வந்து நடிக்க இருக்கிறாரு. நரிவேட்டை அப்படின்ற படத்தில் அவர் வந்து நடிக்கிறாரு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில். அவருடைய கதாபாத்திரம் வந்து கேசவதாஸ் கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தில் வந்து டொவினோ தாமஸ் அவங்க வந்து நடிக்கிறாங்க. ஸோ சேரன் அவங்களுக்கு வந்து இந்த மலையாள படம் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவருடைய நடிப்பு எந்த மாதிரியா வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, மார்ச் 30ஆம் தேதி AR முருகதாஸ் அவங்களுடைய இயக்கத்தில் சல்மான் கான் மற்றும் ராஷ்மிகா மந்தனா போன்ற பலருமே வந்து நடிச்சு ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் சிக்கந்தர். ஸோ சிக்கந்தர் படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது அப்படின்றத தாண்டி இப்போ இன்னொரு விஷயம் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சல்மான் கான் அவருடைய ஏஜும் சரி, இல்லை ராஷ்மிகா மந்தனா அவங்களோட ஏஜோட டிஃப்ரென்ஸ் வந்து 31 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். குழந்தை நட்சத்திரமா நடிக்கிற அவங்க வந்து கடைசியாக வந்து பேராவும் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் தாண்டி அக்காவா இந்த மாதிரி நடிக்கிற மாதிரி நம்ம நிறைய ரோல் பார்த்துருப்போம். பட் இந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு அவர் சல்மான் கான் அவர் வந்து விடையளிச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி நாளைக்கு அவங்களுடைய மகள் வந்தால் கூட நான் ராஷ்மிகா மந்தனா அவங்களோட பெர்மிஷன் வாங்கி அவங்க கூட வந்து நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப கூலாக வந்து ஆன்சர் பண்ணது ஒரு பக்கம் சர்ச்சையாகவும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் வந்து பேசப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது இந்த மாதிரி சினிமாவில் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமாவில் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். மேலும் தொடர்ந்து பேசலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது டைம் ஷோ. பாய் ஃப்ரம் தேவிகா.